தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தின்படி வக்ஃபு வாரியம் திருத்தி அமைக்கப்படாது என அமைச்சர் நாசர் உறுதியளித்துள்ளார். மத்திய அரசு கடந்த ஏப்ரலில் கொண்டு வந்த புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக உட்பட பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த வழக்கில் கடந்த 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. அதில் வக்ஃபு திருத்த சட்டம் 2025இல் ஒருவர் வக்ஃபு வாரியத்திற்கு சொத்தை நன்கொடை அளிக்க 5 ஆண்டுகளாவது இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகள் வகுக்கப்படும் வரை இந்த திருத்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் வக்ஃபு என அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை தீர்மானித்து உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கும் முடிவை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வக்ஃபு திருத்த சட்டம் குறித்து நாசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1995ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டத்தை திருத்தம் செய்து ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டுச் சட்டம் 1995 கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. இச்சட்டத்திற்கு எதிராக திமுகவும் பல்வேறு தரப்பினரும் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி இடைக்கால தீர்ப்பு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை மத்திய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தின்படி வக்ஃபு வாரியம் திருத்தி அமைக்கப்படாது என்று நாசர் உறுதி கூறினார்.